இருமான் 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 இவரை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். பட் வந்து சில விஷயம் ட்ரிகர் ஆகுது கைஸ். ஏன்னா இல்லாதவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுத்துட்டு கதை வார்த்தையை பேசிக்கிட்டு அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டு அவங்களே பசியில் வருவாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயம் பேசிக்கிட்டு நான் கவனித்தேன். நீங்கள் டொனேஷன் கொடுக்கும்போது ஏன் காடி நவருது, நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு காடி நவருச்சு. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? நீங்கள் பொறுப்பா? இன்னொன்று, நீங்கள் ஃபுட் டொனேஷன் கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் காடியை சைட்டில் நீங்கள் நிப்பாட்டிட்டு அப்புறம் கொடுக்கலாம். உங்கள் கான்டென்ட்காக நீங்கள் காடிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஃபுட் அண்ட் க்ளோத் டொனேஷன் கொடுக்குறீங்க. அது எப்படி நியாயமாக இருக்கும்? இத்தனைக்கும் வந்து கை பட்டுருச்சு கால் பட்டுருச்சுன்னு பேசுகிறீங்க. இல்லை காமெடி பிஜிஎம் வேறு. உங்களுக்கு ஏன் காமெடி பிஜிஎம் வரேன்? நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்னா ஃப்ரீ சாப்பாடு சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. அதெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து திடீர் பணக்காரன் ஆகிட்டோன்னே புத்தியை காட்டுறீங்களா? ஒரு விஷயத்தை நீங்கள் டொனேஷனாக கொடுக்கும்போது தன்னடக்கத்தோடு கொடுக்கணும், மனசார கொடுக்கணும். இந்த மாதிரி கான்டென்ட்காக கொடுக்கக்கூடாது. இன்னொன்று வந்து அது லைவ் வீடியோ இல்லை, அது வந்து யூடியூப் வீடியோ. நீங்கள் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க. ஸோ அந்த சீன்ஸை நீங்கள் தூக்கியிருக்கலாம், முடிஞ்சால் தூக்கியிருக்கலாம். வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு தெரிஞ்சு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் செய்கிறீங்க. ஸோ அதில் வேறு அவங்கள கெட்டவாக காட்டுறதுக்காக பிஜிஎம்லாம் போடுறீங்க, என்னமோ சினிமேட்டிக்காக போடுறீங்களாமா. எனக்கு நல்லா வருது கைஸ். ஆனால் வந்து நான் கெட்டதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபேக்டை மட்டும் பேசிட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸரை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாதுங்க கைஸ். மக்கள் வந்து தெளிவாக இருக்குது, அதான் நிறைய பேர் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் உங்களை கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க, இதை பற்றி நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்க, கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் அடிப்பீங்க. இதுக்கு கூட அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடிச்சுட்டு போங்க. நான்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறைய விஷயத்தில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது ஏன் ஒரு வீடியோ பார்த்தேன்னே எனக்கு தோண வைக்கிது. ஸோ தர்மம் வந்து ஒரு புண்ணியமான ஒரு காரியம். ஸோ அது வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கும்பிட்ற கடவுள் கூட அவங்க மன்னிக்க மாட்டார். ஸோ மக்களை ஹியூமனாக மதிங்க. ஸோ மக்களே இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸரை எப்பவுமே சப்போர்ட் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நானே செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?